இந்த திருத்தத்தினூடாக பண்பலை உபகரணங்களை வைத்திருப்பதற்கான அனுமதி பத்திர விநியோகம், அனுமதி பத்திரங்களை நீக்குதல் அல்லது மாற்றுவதற்கான சட்டங்களை திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. அத்தோடு தொலைபேசியை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்லது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது புதிய சட்ட திருத்தத்தினூடாக குற்றமாக்கப்படவுள்ளது. இதற்கான உரிய தண்டனைகளும் அதில் அறிவிக்கப்படவுள்ளன. தொலைத்தொடர்பு செயற்பாட்டாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனுமதி பத்திரம் உடையவர்களுக்கு ஒழுக்க கோவையை ஏற்படுத்துவதற்கும் செயற்பாட்டாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் அனுமதி பத்திரம் வைத்திருப்போருக்கான வழிகாட்டுதல்களை வழங்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிய சட்ட திருத்தத்திற்கு அமைய தொலைத்தொடர்பு உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பிலான சட்ட ஏற்பாடுகளை அல்லது கட்டளைகளை மீறும் வகையில் செயற்படுவோரின் அனுமதி பத்திரத்தை அமைச்சரினால் ரத்து செய்யவும் முடியும். தொலைத்தொடர்பு சேவையை பெறுவதற்காக திட்டமிட்ட வகையில் போலி தகவல்களை வழங்குவோர் குற்றவாளிகளாக காணப்படுவார்கள் எனவும் சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குற்றத்திற்காக 1,00,000க்கும் குறையாத $1,000,000 ரூபாவுக்கு மேற்படாத அபராதமும் 1 வருடம் தொடக்கம் 3 வருடங்கள் வரையான சிறை தண்டனை ஆகியவற்றையோ அல்லது இந்த 2 தண்டனைகளில் ஒன்றையோ விதிக்க முடியும் என புதிய சட்டமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.